ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ஒரு டாஸ்க்கை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமா சாட் ஜிபிடி, ஜெமினி, குரூக்கு, டீப்சீக் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஆனா இந்த அளவுக்கு யாருமே செப்பரேட்டா இந்த மாதிரி எல்லாம் வந்து காசை கொடுத்து பண்ண வைக்கல, ஐ மீன் சைன் அப் பண்ண வைக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நான் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுல ஏதாச்சும் கொஞ்சம் காசு பார்க்கலாம், ஆனா அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டா போகுது. ஸோ அப்படி வரும்போது தான் இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்தேன். வெறும் டெஸ்க்டாப்பும் அதுக்கப்புறமா லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்ட லேப்டாப் இருக்கு, ஸோ அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ரெஃபரலுக்கு $3 வரைக்கும் பே பண்றாங்க. அதுலயும் ஒரு கடுப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய லீட்ஸ்க்கு எல்லாமே வெறும் $3 மட்டும் தான் பே பண்றாங்க. ஆனா அதுவே யூஎஸ் பேஸ்ட், அதாவது டாப் டயர் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா $10 இருந்து $20 வரைக்கும் ஒரு லீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே பண்றோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த சைட்ல இருந்து யாராச்சும் நம்ம ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பட் இது எல்லாமே ஆன்லைன்ல டேட்டாவை எடுத்ததுதான். ஸோ இந்த $3 கமிஷனுக்காக ப்ராஜெக்ட்ஸ்ல டாஸ்கை கொடுத்து பண்ணியிருக்காங்க. பட் அதுல எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி சைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பர்ப்ளெக்சிட்டி இருக்குது இல்லையா, ஸோ அவங்க இந்த மாதிரியான லீட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. உண்மையே அந்த லீட்ஸ்க்கு எல்லாமே அவங்களுக்கான கமிஷன் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், இந்த மாதிரி ஒரு ஏஐக்கான ஒரு ப்ரொமோஷன் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல நீங்க ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். மொபைல் டிவைஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏகப்பட்ட காசை வந்து பார்த்துருக்கலாம். உஷாரா டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப்ல உங்க ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணி யாராச்சும் சைன் அப் பண்ணிட்டு அது இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஏஐ கிட்ட யாராச்சும் கேள்வியோ இல்லைனா ஏதோ ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணி இது பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த பர்ப்ளெக்சிட்டி பை காமெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரெஃபர் லிங்கை யாராச்சும் சைன் அப் பண்ணாங்க அப்படின்னா சைன் அப் பண்றதுக்கு அப்புறமா இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கேட்டாலும் சரி, ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ரெஃபர் லிங்கை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த $3 கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பெருசா ரிஸ்கா எந்த ஒரு டாஸ்க்குமே கிடையாது. ஆனா எல்லாராலையும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி மத்தவங்க இந்த $3 கமிஷன் ஏர்ன் பண்றாங்க இல்லையா, அப்படி நானும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு $10 வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஏன் அடுத்தவனே ரிஸ்க்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கே அந்த ரெஃபரல் கமிஷன் வருதா இல்லையாங்கிறதே வந்து தெரியல. ஏன்னா அந்த டாஸ்க்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நான் சைன் அப் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சு ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். பட் இன்னுமே ரிவ்யூ பண்ணாம இருக்காங்க. அண்ட் இந்த ரெட் இருக்குது இல்லையா, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அதிகபட்சமா இதுல வந்து சக்சஸ் ரேட் வந்து இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ ஒருவேளை நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரீஜன்ல இல்லாம மற்ற ரீஜனை டார்கெட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வெறும் $10 மட்டும் டெபாசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் எனக்கு தோணுது. அதுல நல்லா போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து வித்ரா பண்ணி, அதாவது பர்ப்ளெக்சிட்டி அஃபிலியேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து மேனேஜ் பண்றாங்க. அங்க உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சது அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த வித்ராவெல்லாம் முடிஞ்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தா மட்டும் எகைன் சம் அமௌண்ட்டை போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரிஸ்க் தான், பட் முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அண்ட் மெயினா என்னோட ரெஃபர் லிங்க் இருக்கு, நீங்க ப்ராஜெக்ட்ஸ்ல ட்ரை பண்ணலாம் கூட பரவாயில்ல. லேப்டாப் யாராச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்காக கொஞ்சம் பார்த்து செஞ்சுட்டு போனா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.